பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. மயிலக்கா கிட்ட நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நியாயப்படுத்த நான் விரும்பல. நான் சொல்ல வரத சொல்றேன். அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம்ன்றாங்க. என்னப்பா மீனா, எப்ப பாரு இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது அப்புறம் நியாயப்படுத்துறது, இது என்னப்பா பழக்கம்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. மாமா, நீங்க திட்டுக்க. உங்களுக்கு திட்டுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. நான் செஞ்சது சரியா தப்பான்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ன திட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனா சொல்றாங்க. என்னடி நியாயத்தை சொல்ல போற? அன்னைக்கு அப்படிதான் அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வர வச்சு கடைசியில அந்த மயிலை கூட்டிட்டு நிக்க வச்ச. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன தியாகி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. அத்தை, நான் தியாகி ஆகணும்னாலாம் முடிவு பண்ணல. மயிலக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எனக்கு நியாயமா பட்டது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு நான் உதவி பண்றேன். அம்மா, இவ சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்காதீங்க. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவ மட்டும்தான் நல்லவ, மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. வாயை திறந்தா போய் மயிலுக்கு அடுத்து இவ வந்துடுவாமா. நானே சொல்றேன், இனி என்னால இவ கூட வாழ முடியாது. எனக்கு எல்லாமே இவன் நினைச்சு குடும்பத்தை உதறி தள்ளிட்டு இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவ நம்ம குடும்பம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இவன் கூட நான் வாழணும் என்ன அவசியம் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், அத்தை, உன்னுடைய பையன் தான் நான் என்ன சொல்ல வரேன்றத காது கொடுத்து கூட கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அட்லீஸ்ட் நாங்க என்ன சொல்ல வரட்டத நீங்களாவது காது கொடுத்து கேளுங்க. என்னடி காது கொடுத்து கேட்கணும், என்ன காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட, நான் சொல்றத கேளுங்க அத்தை. உங்க பையன் மாதிரியே நீங்களும் பண்ணாதீங்க. மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்றாங்க. உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன, அடுத்து போய் அவ சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா? இல்ல, நானும் தான் கூட போயிருந்தேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே கோமதி சொல்றாங்க, சரிடி, எங்க யார்கிட்டயும் சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாக்கட்டியும் பரவாயில்ல, கட்டுன புருஷன் தானே, ஏன் அங்க சொல்ல வேண்டியது தானேன்றாங்க. சரவணன் மாமா கிட்ட ஆசையா சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு சரவணன் மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? உன் வயிற்றுல வளர்ற குழந்தை எங்க வாரிசு கிடையாது, அது ஏன் குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மயிலக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க உடைஞ்சு போனாங்க, சூசைட் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா நல்லா சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க, பாண்டியனும் ஷாக்குறாங்க. உடனே நம்ம சரவணனை வர சொல்லி, ஏண்டா மயிலு உன்கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொன்னாலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா சொன்னா, ஆனா என்னால நம்ப முடியலப்பா. அவ சொல்றது எது உண்மை எது பொய்யின் எதுவுமே என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் சொல்றாங்க. அதுக்காக நீ அப்படி ஒரு வார்த்தையை கேட்பியா? அவ மேல 1008 கோபம் இருக்கட்டும்டா. அதுக்காக நீ இப்படி ஒரு வார்த்தையை கேட்பியா? சொல்லுடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே கோமதி, ஏண்டா உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன், எதுக்காகடா இப்படி சொன்னேன்? முதல்ல போய் மயிலு கிட்ட மன்னிப்பு கேளுன்றாங்க. அம்மா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அவ பண்ண தப்ப மறந்துட்டு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமான்றாங்க. டேய், அவ 1000 தப்பு பண்ணிட்டுடா. ஒரு பொண்ணை பத்தி, அதுவும் கட்டுன பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறது தப்பு இல்லையா? 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டோட முதல் வாரிசுடா அதுன்னு சொல்லிட்டு இப்ப பாண்டியனும் கோமதியும் மாறி மாறி பேசுறாங்க. இத கேட்டு சரவணனுக்கா பயங்கரமா கோபம் வருது. என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ சொல்றது எல்லாமே போய், நாங்க 2 பேருமே எப்ப அவளுக்கு குழந்தை உண்டாகலன்னு தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவ கூட நான் எப்படிப்பா சந்தோஷமா இருந்திருப்பேன்? அவ வயித்துல வளர்ற குழந்தையுடைய குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே நம்ம மீனா நானும் கேட்டேன், அதுக்கு அவங்க சொன்னாங்க. அது சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. மாமா, வேணும்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கோங்க மாமா. ஆனா பாவம் அவங்கள காயப்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா சரவணன் அவ்வளவு உண்மையா சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா உண்மை இல்லாம இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? சரவணனையும் தங்கமயிலையும் சேர்ந்து வாழ வைக்க சொல்ல போறாங்களா, இல்ல சரவணன் சொன்னதை நம்ப போறாங்களா, இல்ல மயிலு சொன்னதை நம்ப போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.